நன்றி அறிதலின் வாழ்க்கை, a life of gratitude, a life of gratitude. 2 வேத பகுதியை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அதில் இப்போதைக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12 முதல் 15 வரையிலான வசனங்களை வாசியுங்கள். கொலோசியர் 3 12 முதல் 15. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றி செலுத்துதல் என்பது ஒரு வருடத்தின் இறுதியில் மட்டுமோ அல்லது நன்றாக நடந்து முடிந்த ஒரு நிகழ்விற்கு பின்பாகவோ மட்டுமல்ல, வாழ்க்கை முறையே ஒரு நன்றியோடு இருக்கும்படி, வாழ்க்கை முறையே நமக்கு ஒரு நன்றியுள்ள வாழ்க்கை முறையாக இருக்கும்படி நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார், நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் எல்லாவற்றிற்காகவும் தேவனுக்கும் ஒருவர் மற்றொருவருக்கும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த கொலோசியர் 2:15 பின்பகுதியிலே பார்க்கிறோம், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த இந்த கொலோசியர் நிருப வசனங்களிலே 3 வசனங்களை வாசித்திருந்தோம். இந்த வசனங்களிலே சொல்லப்பட்ட காரியத்தின் சாராம்சத்தை நீங்கள் பார்த்தால், அதை ஒரே வரியிலே சொல்ல வேண்டுமானால், இந்த கொலோசியர் நிருப வசனங்களிலே கிறிஸ்தவ ஒருமனப்பாட்டிற்கும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கும் வேண்டிய சில அடிப்படையான குணாதிசயங்களை பரிசுத்த ஆவியானவர் பட்டியலிட்டிருக்கிறார். மீண்டும் சொல்லுகிறேன், the unity of the body of Christ, கிறிஸ்துவின் சரீரம் ஒரு ஒருமனப்பாட்டிலே இருக்கிறதற்கும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கும் வேண்டிய சில அடிப்படையான குணாதிசயங்களை ஆண்டவர் இந்த இடத்திலே பட்டியலிட்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இங்கே அந்த பகுதியில் அவர் இறுதியாக கூறுகிறதான விஷயம், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இந்த கிறிஸ்தவ ஒருமனப்பாட்டிற்கும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கும் வேண்டிய சில குணாதிசயங்கள் நம்ம லைஃப்ல கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படிக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அது அவருடைய கிருபையினாலே மட்டும்தான் செய்ய முடியும். அங்கே என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும், இதெல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற குணாதிசயங்கள், அடிப்படை குணாதிசயங்கள். என்னெல்லாம் வருது? உருக்கமான இரக்கம் வருது, தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை. இதை தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, இதெல்லாம் செஞ்சிருவோம், இதெல்லாம் ஓரளவு செஞ்சிடலாம். அடுத்த வசனம், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், யாராவது நம்ம மனஸ்தாபப்படுத்திட்டாங்கன்னா, குறைபாடு உண்டானால் என்ன சொல்றாரு? கிறிஸ்து உங்களுக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு எவ்வளவு மன்னிச்சிருக்கிறாரு, எப்படி மன்னிச்சிருக்கிறாரு, எதையெல்லாம் மன்னிச்சிருக்கிறாருன்னு நமக்கும் அவருக்கும் தான் தெரியும். ஆமென். எவ்வளவு மன்னிச்சாரு, நம்ம பாசையில் சொன்னா எம்புட்டு மன்னிச்சிருக்கிறாரு, கொல்லவாவ மன்னிச்சிருக்கிறாரு, எவ்வளவு மன்னிச்சிருக்கிறாரு. கிறிஸ்து எவ்வளவு இன்டென்சிட்டினாலும் மன்னிச்சிருக்கிறாரு, எத்தனை ஃப்ரீக்வன்சிலனாலும் மன்னிச்சிருக்கிறாரு, எத்தனை முறை செஞ்ச போது மன்னிச்சிருக்கிறாரு. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மனசார மன்னிப்பு கொடுத்துடணும். அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, சில பேர் வம்படியா நிற்பாங்க, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ,
தேவ சமூகத்தில் மனசார மன்னிச்சிட்டிங்கன்னா யூ வில் பி வெரி வெரி ஃப்ரீ. யூ வில் நாட் பி ட்ராப்ட் இன்சைடு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அடிப்படையான சில குணாதிசயங்களில் ஒன்று. இது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற குணாதிசயம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனால் அதுவல்ல என்னுடைய செய்தி. அதை தாண்டி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். பி கிரேட்ஃபுல், பி தேங்க்ஃபுல் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பீயிங் கிரேட்ஃபுல் என்கிற வார்த்தையை தான் நன்றி அறிதல் அல்லது கிராட்டிடியூட் என்று சொல்லுவார்கள். மனிதர்களிடத்திலே இந்த காலகட்டங்களிலே இந்த நன்றி அறிதல் என்பது மிகவும் குறைவானதாகவே காணப்படுகிறது. அருமையானவர்களே, this gratitude is an attitude. அது ஒரு மனப்பான்மை என்பதை நாம் அறிய வேண்டும். நன்றி அறிதல் என்பது ஒரு மனப்பான்மை. நாம் நன்றியா இருப்பது என்பது ஒரு மனப்பான்மை. We must be grateful to God and grateful to people, to those who has helped us. ஆண்டவருக்கும் நாம் நன்றியா இருக்க வேண்டும். எத்தனை நன்மை செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. அது மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் நன்றியா இருக்க வேண்டும். யாரிடத்திலாவது சில சின்ன உதவியை பெற்றிருந்தாலும் அந்த உதவிக்காக அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இருதயத்திலே நன்றியோடு கூட இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பிள்ளைகள் தங்களை படிக்க வைத்த பெற்றோர்களுக்கு நன்றியா இருக்க வேண்டும். தங்களை வளர்த்து ஆளாக்கின பெற்றோர்களுக்கு அவர்கள் நன்றி காண்பிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அதுக்கு பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு நன்றியா இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விஷயமும் நான் எப்போது என்னுடைய போதகரை நினைக்கும் பொழுது நான் ரொம்ப ஆண்டவருக்கு நான் நன்றி, அவருக்கு நான் ரொம்ப நன்றியாக இருப்பேன். மனசார நான் நன்றியாக இருப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நான் நின்று கீபோர்ட் ப்ளே பண்ணி நான் ஆண்டவருக்கு ஆராதனை நடத்துகிறேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் எனக்கு கொடுத்த பேக்கப். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கீபோர்ட் கிடையாது. சர்ச்சில் இருக்கிற கீபோர்டை எடுத்து வாசிக்கலான்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். அது மாத்திரமல்ல, எனக்கு இடமும் கொடுத்தார் வாசிக்கிறதுக்கு. He gave me the space to play. அதில் அப்படியே பழகி, அதில் தான் கற்றுக்குட்டியாக பழகி காலேஜ் வந்த பிறகு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் அதை ஒரு ஊழியத்தில் பயன்படுத்துகிற போது என் இருதயம் நன்றியால் நிறைகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றியா இருக்க வேண்டியது அவசியம். இது எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்துக்கும் நன்றியா இருக்கு. சில பேர் சந்தர்ப்பவாதிகளாக இருப்பார்கள். அவர்கள் ஆண்டவர் ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார். சந்தர்ப்பவாதிகள் யார் தெரியுமா? அவங்களுக்கு வேண்டிய நேரம் வரும்போது யார்ட்டையாவது ஒருத்தரை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அவங்கள்ட்ட நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். அதுக்கப்புறம் அதோட மறந்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த நன்றி இன்னொரு நேரம் இவர்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு ஏதோ ஒரு காரியம் இவர்களால் ஆக வேண்டி இருக்கும் என்றால் அந்த நன்றியை நினைக்க மாட்டார்கள். அந்த காலத்தில் எங்கள் தமிழ் வாத்தியார் ஒரு சம்பவம் சொன்னார். அவர் நண்பர் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு இவரோட நண்பர் இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்திருந்தாராம். 7ஆம் கிளாஸ்ல என் தமிழ் வாத்தியார் சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு. அவரோட நண்பர் இன்னொரு நண்பருக்கு கடன் கொடுத்திருந்தாராம். வேற ஊருக்காரர் கடன் கொடுத்து அவர் மறந்துட்டாரா என்னன்னு சொல்ல தெரியல. இவர் கேட்டு பார்த்தாரு, கடனை திருப்பி தரல. உடனே இவங்க எல்லாம் அந்த தமிழ் ஃப்ரெட்டர்னிட்டி, அதனால இந்த நண்பர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த காலத்தில் போஸ்ட் கார்டு போடுவாங்க தெரியுமா? போஸ்ட் கார்டில் அவர் அட்ரஸை எழுதி பின்பக்கத்தில் கொட்டை எழுத்துல பெரிய எழுத்துல நன்றி மறப்பது நன்றன்றுன்னு சொல்லி போஸ்ட் பண்ணிட்டார். அது அங்கே போயிட்டு உடனே அவர் ஒரு பதில் அனுப்புனாராம், நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று, மறந்துறியா கடனை அப்படின்னு. அவ்வளோதான். இந்த உலகம் அப்படிதான் இருக்குது. இந்த உலகம் அப்படிதான் இருக்குது. நன்றி காண்பிப்பது இல்லை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை, ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை நன்றி அறிதல் உள்ளதான வாழ்க்கை. தங்களது நன்றி மனப்பான்மையை கர்த்தருடைய பிள்ளைகள் பல விதங்களிலே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். துதியின் வாயிலாக நம்முடைய நன்றி அறிதலை நாம் கர்த்தரிடத்தில் வெளிப்படுத்துகிறோம். வாயார நன்றி சொல்லுவதன் வாயிலாக நாம் வெளிப்படுத்துகிறோம். சில நேரங்களிலே நம்முடைய கண்ணீர்கள் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கிறீங்களா? ஆண்டவர் செஞ்ச சில நன்மையை, அவர் செஞ்ச சில உதவியை, அவர் கொடுத்த சில விடுதலையை, கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்த சில சந்தர்ப்பங்களை நினைத்து பார்க்கும் பொழுது தனியா இருக்கும்போது நம்ம அறியாமலேயே அவரை நினைச்சு கண்ணீர் வரும் நமக்கு. அதுக்கு பேர் நன்றி கண்ணீர். அதில் ஆண்டவர் ரொம்ப பிரியமுள்ளவராக இருப்பார். பரவாயில்லையே, என் மகன் இவ்வளோ நன்றியா இருக்கிறானே, என் மகன் இவ்வளோ நன்றியா இருக்கிறாளே என்று சொல்லி நன்றி கண்ணீர், கண்ணீர் வாயிலாக நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துகிறோம். சில நேரங்களிலே நம்முடைய கரங்களை தட்டுகிறதன் வாயிலாக நாம் சபையாய் சேர்ந்து அவருக்கு நாம் நன்றிகளை நாம் வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய அர்ப்பணிப்பின் மூலமாக நாம் ஆண்டவருக்கு நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு செய்து கொடுத்தீர், இனிமே காலம் முழுவதும் இந்த காரியத்திற்கு நான் என்னை அர்ப்பணித்து நான் செயல்படுவேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய அர்ப்பணிப்பின் மூலமாக ஆண்டவருக்கு
நாம் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய கொடுத்தலின் மூலமாக நன்றியை வெளிப்படுத்துகிறோம். புதுசா ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா வழக்கமா வர்றதை விட இந்த மாசம் ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு பாஸ்டர் இன்க்ரிமெண்ட் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல, திடீர்னு 2 மடங்கு இன்க்ரிமெண்ட் போட்டுட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு எனக்கு ஜெபம் பண்ண சொல்லி சொன்னவங்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க காண்பிக்கிற நன்றி என்ன தெரியுமா? அதிலிருந்து ஒரு பகுதி, ஒரு நல்ல ஒரு பகுதியை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி காணிக்கையா போடுவாங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்தது நான் நன்றியை காண்பிக்கிறேன். ஆண்டவரே, கொடுப்பதன் மூலமாக நம் ஆண்டவருக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவிக்கிறோம். இப்படியாக அது மாத்திரமல்ல, ஆலய பணிவிடைகள் செய்வது. ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு அவங்க அதுக்கு முன்னால் எங்கெங்கேயோ எதெல்லாமோ செஞ்சிருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு கர்த்தர் தந்த ரட்சிப்பிற்கு நன்றி அடையாளமாக நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்கிறதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறதற்கும் கிறிஸ்துவனிடமாய் நெருங்குகிறதற்கும் ஏதுவாக ஒரு நல்ல திருச்சபை கொடுத்திருக்கிறேன். அங்கு வந்து நான் வேலை செய்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து என்னுடைய நன்றியை வெளிப்படுத்துகிறேன் என்று இங்கு வந்து பணிவிடை வேலை செய்து நன்றியை வெளிப்படுத்துகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. சில நேரம் பார்த்திருக்கிறோம், முக்கியமான மீட்டிங் நடந்து முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு 15 வாலண்டியர்ஸ் தேவைன்னு சொல்லுவேன். 15 பேர் இருப்பாங்க. பெரிய பெரிய அண்டா குண்டாலாம் எடுத்துட்டு போய் கழுவிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு செய்யணும்னு எந்த ஆப்ளிகேஷனும் கிடையாது. ஆனால் அந்த நன்றி உணர்வு, அல்லேலூயா, நன்றியை எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாங்க. நன்றி உணர்வு இருந்தால் போதும், அது எப்படியாவது வெளியே வரும். ஆமேன் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்திலே கர்த்தரிடத்தில் நன்றியாய் இருக்கிறதற்கு பல வசனங்கள் உண்டு. நன்றி செலுத்துதல் நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய ஆராதனையின் ஒரு முக்கிய பகுதி. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். 95வது சங்கீதம் 2ஆம் வசனத்திலும் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலும் நாம் அதை பார்க்க முடியும். தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா போட்டிருக்கோம். 95:2 துதித்தலுடனே அந்த இடத்துல கம் வித் தேங்க்ஸ் கிவிங் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கும். அதுபோல 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். enter his gates with thanksgiving என்று எழுதப்பட்டிருக்கும். நன்றியோடு கூட அவருடைய சமூகத்திற்கு, அவருடைய வாசல்களுக்குள்ளே வாருங்கள் என்று சொல்லி ஆங்கிலத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவரிடம் நன்றியா இருக்கிறதற்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே ஏராளமான காரியம் உண்டு. உண்டா இல்லையா? உண்டுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏராளமான காரியம் ஆண்டவருக்கு நன்றியா இருக்கிறதற்கு. நான் இன்னொரு ரகசியம் சொல்றேன். நமக்கு உள்ள நன்றி மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையை மேன்மேலும் ஆசீர்வதிக்கும். நமக்குள்ளே இருக்கிற நன்றி மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையை மேன்மேலும் அது உயர்த்தும். ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், sometimes you may find it difficult to be thankful in little things in hard times, but count your blessings. மீண்டும் அது ஆங்கிலத்தில் சொல்றேன். சில பேர் ஆங்கிலத்தில் நீங்க அதை லைக் பண்ணுவீங்க, அதுக்காக சொல்றேன். sometimes you may find it difficult to be thankful in little things in hard times, but count your blessings. சில சமயங்கள்ல வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளின் வழியாக நாம் கடந்து போகும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி செலுத்துறது கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே செய்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள் என்று சொல்லி ஒரு பரிசுத்தவான் எழுதி வைத்தார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? மனதிலிருந்து நன்றி வந்துடும். நன்றி வந்துடும். ஒரு நாள் மேபி பேட் டேயாக இருக்கும் உங்களுக்கு. சார் இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நமக்கு ஒரே என்னது பிரச்சனையாக இருக்குது, ஒரே இன்னைக்கு ஒரு இன்னைக்கு நாளே எப்படி இல்லை சொல்லியிருக்கிறீங்களா? என்ன நாள் இது? காலையில் போகும்போது, காலைல வண்டி எடுக்கும்போதே வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, அதில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவசரப்பட்டு போனேன். போகிற நேரத்தில் அப்போ தான் ஒரு சைக்கிள்காரன் குறுக்க வந்துட்டான். லேசாக இடிச்சு, நல்ல வேலை, நல்ல காலம், ரொம்ப அடியெல்லாம் படலை. அப்படியே ஆஃபீஸ் போனால் மேனேஜர் ஏன் லேட்டுன்னு கூப்பிட்டு என்னைய வைன்னு வஞ்சிட்டார். பாச கரெக்டு தானே? இன்னைக்கு நாள் நல்ல நாள் இல்லையா? எல்லா நாளும் நல்ல நாள் தான். அன்னைக்கு பார்த்து நீங்கள் சொல்லி பாருங்க, ஆண்டவரே எல்லா நாளும் இப்படி இல்லாததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா நாளும் பஞ்சர் ஆனாலும் அதை யார் அடைச்சி நான் போகிறதுக்கு எனக்கு வழி திறந்திரே நன்றி. சைக்கிள்காரன் குறுக்க வந்தாலும் 2 பேருக்கும் அடி இல்லாமல் காத்திரே நன்றி. மேனேஜர் எல்லா நாளும் திட்டலப்பா, இன்னைக்கு திட்டு வாங்கியிருக்கேன், அடுத்த தடவை அவர் கையால் ஒரு அவார்டு வாங்க நீர் செய்வீர் நன்றின்னு அட்வான்ஸாக சொல்லி பாருங்க. அடுத்தது அதே மேனேஜர் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுப்பார். விசுவாசம் இல்லையோ? சேலஞ்ச் பண்ணுறேன், நினச்சி செஞ்சு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சோதர் நன்றியா இருப்பது அவசியம். பிரியமானவர்களே, வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையிலே சின்ன விஷயங்களுக்கும் நன்றி செலுத்துவது கடினமாக தோன்றலாம். அந்நேரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை கணக்கிட்டு பாருங்கள்.
நன்றி தானாக வரும். உதாரணமாக, வியாதிகள் வந்து சுகமான பிறகு நன்றி செலுத்துறதுக்கும், அது நன்றி செலுத்துவோம், கண்டிப்பாக செலுத்துவோம். ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி படுக்க வந்தது, கரெக்டான நேரத்தில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைச்சிது ஆண்டவரே, அதுக்காக நன்றி, சுகம் ஆயிட்டேன் இன்னைக்கு சொல்கிறோமா இல்லையா? சில நேரம் ஆண்டவரே எனக்கு நீங்கள் சூப்பர் நேச்சுரலாக ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே சொல்கிறோமா இல்லையா? அப்படி சொல்ல பழகினவர்கள் இன்னும் ஒருபடி தாண்டி இன்னைக்கு எனக்கு என்னென்ன வியாதியெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இல்லாததுக்காக நன்றின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் என் லைஃப்ல வராம பாதுகாத்தீங்களே, அதுக்கெல்லாம் விலக்கி வச்சிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி என்று சொல்லி பாருங்கள். அது நன்றி எறிதலின் வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்னொரு ரகசியம் அங்கு உண்டு. சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் நன்றியா இருப்பது கர்த்தரோடு உள்ள உங்கள் நெருக்கத்தை அதிகப்படுத்தும். மீண்டும் சொல்லுகிறேன், சிறு சிறு விஷயங்களுக்கும் நன்றியோடு இருப்பது, சின்ன சின்ன விஷயத்துக்கும் நன்றியோடு இருப்பது கர்த்தரோடு உள்ள நெருக்கத்தை அது என்ன செய்யும்? அதிகப்படுத்தும், அதிகப்படுத்தும். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருப்பேன், ஒன்றும் இல்லாத விஷயம்னால ரொம்ப நன்றி செலுத்துறது எனக்கு அப்படி பழக்கி கொடுத்துட்டார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். நான் முன்னால் சொல்லியிருப்பேன், இந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லியிருப்பேன். அது எத்தனை பேர் ஞாபகம் இருக்கும்னு தெரியல. வேதாம கல்லூரியில் படிக்கும் பொழுது 2வது வருஷம் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் போகும்போது பயங்கர த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஃபீவர் குறையவே மாட்டேங்குது, அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்குது. 1 கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் முடிச்சாச்சு. அதோட கூட காலேஜ் போயிட்டேன். நாங்கள் இப்போ ஃபஸ்ட் டே நாங்கள் போய் ஆகணும். அதுக்கப்புறம் சிக் ஆகிட்டேன் மறுபடியும். அப்போ சாப்பாடு கொஞ்சமும் இறங்காது, பசி இருக்காது, ஆளெல்லாம். நான் இன்றைக்கி அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா தெரியும், நல்ல லீன் ஆகி போய் ரூமில் படுத்துருக்குறேன். கிளாஸில் ஜோம் பண்ணுறாங்க. மத்தியானம் வந்து வகுப்பு தோழர் ஒருத்தர் வந்து கேஃபட்டீரியாவிலேருந்து கஞ்சி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். கஞ்சி குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிற அந்த சூழலில் ஒரு நாள் எனக்கு திடீர்னு மனதுக்குள்ளே ஒரு ஆசை, ஆப்பிள் சாப்பிடணும் போல் இருக்குது, ஆப்பிள் சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் ஆப்பிள், ஒரு ஆப்பிள் கொடுன்னு கடையில் போய் கேட்க முடியாது. கையில் ஒரு 10 ரூபா மட்டும் இருந்தது அன்னைக்கு ஆட்களில். இப்போ ப்ரெட்டு 10 ரூபாயோ அதுக்கு கம்மி தான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது 1991 2000 ஜனவரி மாதம் நடக்கிற காரியம். 2000 ஜனவரியில். இப்போ என்னுடைய ரூம்மேட் இங்கே வந்திருக்கிறாரு, பாஸ்டர் டேனியல் மசிங்க வந்திருக்கிறாரு. அவர் தான் அந்த நாட்கள் என்னுடைய ரூம்மேட், எனக்கு ஜூனியர். அவர்கிட்ட அந்த 10 ரூபாயை கொடுத்து, ரூம்மேட் ஐ வாண்ட் டு ஈட் சம் பிரெட், எனக்கு கொஞ்சம் பிரெட்டு வாங்கிட்டு வர முடியுமா வெளியில் போய்? அப்போ கடையில் வெளியில் பக்கத்தில் வெளியே போய் வாங்கணுன்னா பெர்மிஷன் வாங்கிட்டு வெளியே போகணும். அவர் ஓகே ரூம்மேட் ஐ வில் கெட் இட் ஃபார் யூன்னு சொல்லி 10 ரூபா வாங்கிட்டு போயிட்டார். என் கையில் வேறு ஒன்று. அவர் போன பிறகு தான் மனசுக்குள்ளே நினைக்கேன், சே ஒரு ஆப்பிள் ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு. போனவர் ஒரு 3/4 மணி நேரம் வரல. 3/4 மணி நேரம் கழிச்சு ரூம்குள்ளே வராரு. ஹாய் ரூம்மேட்னு தரவு திறந்துட்டு வராரு. எங்களுக்கு எல்லாம் எங்கள் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வரைக்கும் எல்லாருக்கும் பேரை சொல்கிறதில்ல, எங்களுக்கு ரூம்மேட் தான் நீங்கள் வரைக்கும். உள்ளே வரும்போது ஒரு கையில் பிரெட் இருக்குது, இன்னொரு கையில் ஆப்பிள் இருக்குது. எனக்கு பயங்கர ஷாக்கு, உண்மையாக சொல்கிறேன். அதை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கண்ணீர் கட்டிடுச்சு. உள்ளே நுழைஞ்சோன்னு சொன்னார், ரூம்மேட் திஸ் ஒன் சார் ஜேக்கப் செரியன் கேவ் திஸ் டு கிவ் இட் டு யூ. நான் கேட்டேன் வாட் ஹேப்பன்ட்? பெர்மிஷன் அவர்கிட்ட, அவர் தான் இப்போ எங்களுக்கு டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பெர்மிஷன் வாங்க போகும்போது பிரெட்டு வாங்க போகணும் மனோஜிக்கு, வெளியே கேம்பஸ் விட்டு வெளியே போகணுன்னு பெர்மிஷன் வாங்க போயிருக்கிறாரு. சரி சீக்கிரம் போய் வாங்கி கொடுன்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டுட்டு கேட்டை விட்டு அவர் வீட்டு கதவை தாண்டி வெளியே வந்தோன்னே திருப்பி கூப்பிட்டுருக்காரு டைனிங் ஹாலில் இருந்து. டேனியல் கம் இன்சைட். உள்ளே வந்தோடனே டைனிங் டேபிள்லேருந்து ஒரு ஆப்பிள் எடுத்து கோ அண்ட் கிவ் திஸ் டு மனோஜ் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. இந்த மனசுக்குள்ளே நினச்சது வேற எவருக்கும் தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கு தெரியும். இது என்ன பெரிய விஷயமா? எனக்கு அது பெரிய விஷயந்தாங்க. ஒருத்தருக்கும் தெரியாமல் இருதயத்துக்குள்ளே அந்த ஒரு சின்ன ஒரு டிசைரை கூட பார்த்து எனக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தாரு பாருங்க. இருதயம் நன்றியால் நிரம்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன விஷயம்தான், சின்ன சின்ன விஷயத்துக்கு நன்றி. அதுக்காக நான் எத்தனை நாள் தேங்க் பண்ணிப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கிறேன் ஆண்டவருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாருங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை தேங்க்யூ சொல்கிற ஆண்டவர் சொல்லுங்கள். இந்த 2 ரொம்ப முக்கியம். மூச்சுக்கு மூச்சு ஐ லவ் யூ லார்ட், உங்களை நேசிக்கிற ஆண்டவரே. அது உள்ளே இருந்து ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி சொல்லி கொடுத்து வரக்கூடாது, உள்ளே இருந்து வரணும். அதுவா that will show your closeness and your relationship with Jesus. உங்களுக்கும் இயேசுக்கும் இடையில உள்ள உறவை அது காண்பிக்கும்.
உங்களுக்கும் இயேசுவுக்கும் உள்ள நெருக்கத்தை அது காண்பிக்கும். யாரோ ஒருவர் சொல்லி செய்வது அல்ல பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டிய ஒரு விஷயம் அது. ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை நான் நிறைய ஆண்டவரே தேங்க்யூ ஃபார் திஸ், சின்ன சின்ன விஷயத்துக்கும் நல்ல ஒரு சாப்பாடு இருக்கா, இருக்கிற சாப்பாடுக்கு தேங்க்யூ ஆண்டவரே. அது பிரியாணிக்கும் அதே தேங்க்யூ தான் வரணும், கஞ்சினாலும் அதே தேங்க்யூ தான் வரணும். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்லுங்க? ஒரு 15 ஆமேன் வருது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு, எனக்கு ரொம்ப பள்ளி நாட்களில் ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தக்கூடிய நீ ரொம்ப நன்றியாக இருக்கிறதுக்கு நீ ஒரு வெறித்தனமாக என்னை மாற்றின ஒரு காரியம் உண்டு. எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தால, நான் வளர்ந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு இஸ்லாமியர் ஒருவர் இருந்தார். லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, வாடகைக்கு இருந்தார். அவங்க இந்த ரம்ஜான் காலங்களில் வெளியில் அவர் ஊரே கேட்குற மாதிரி என்ன செய்வார், பெரிய பாக்ஸ் வச்சு அந்த 4 ஊராக பாட்டு போடுவார். நாகூர் கனிஃபா பாட்டு, இஸ்லாமியர் பாட்டு ஓடிட்டு இருக்கும். அதில் ஒரு நாள் ஒரு பாட்டு திரும்ப 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 மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கிறாரு. அதை எப்படினாலும் காதில் விழுந்தா ஊரே தெரியுது, அலறிக்கிட்டே இருக்குதுன்னா காதில் விழாமலா இருக்கும் நமக்கு. அதில் 2 லைன் என்னை சிந்திக்க வைத்தது. என்ன தெரியுமா? அதில் பாடுறாரு, அந்த பாடல் வரிகள் இப்படி போகுது. கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம் சொல்லி அவங்க ஏதோ ஆளை பேரை சொல்லி அப்படி பாடுறாங்க. அதில் நான் சொல்ல மாட்டேன் அதை. சரி, கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். அந்த ராகம் கூட இருக்குது, இங்கே அந்த ராகத்தை போட மாட்டேன், பயப்படாதீங்க. டியூன் கூட ஞாபகம் இருக்குது எனக்கு. நான் சில நேரம் அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது அந்த பேரை மாற்றி ஏசையா ஏசையான்னு பாடிட்டு இருப்பேன். சில நேரத்தில் கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். இயேசுவை அறியாத ஒரு நபருக்கு அந்த மாதிரி ஒரு கன்விக்ஷன் இருக்கும் என்றால், நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி பரலோகத்திற்கு நேராக நமக்கு வாசலை திறந்து கொடுத்த அவருக்கு எத்தனை நன்றியாய் அனுதினம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தில் நன்றி பொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்க தேங்க் பண்ணி பாருங்க. அவங்களால சொல்ல முடியுதே, கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை. இன்னைக்கு இது இல்லை அது இல்லை, ஏன் இது நடந்தது, ஏன் அது நடக்கல, இப்படி ஆகிற இந்த முறுமுறுப்பு ஆண்டவருக்கு பிடிக்கும். அது முறுமுறுப்புக்கு டோட்டல் ஆன்டிடோட் என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் நன்றி மறந்தார்கள். அவங்க முறுமுறுத்ததுக்கு பெரிய காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களுக்காக செய்த அற்புத செயல்களை மறந்து போனார்கள், நன்றி மறந்து போனார்கள். அவங்க முறுமுறுத்தது. எகிப்தியர்களுக்கு 10 விதமான வாதையை கொடுத்து இவங்களை விசேஷப்படுத்தி காட்டினதை மறந்துட்டாங்க. செங்கடலை இவர்களுக்காக பிளந்து கொடுத்து இவர்களை பத்திரமாக கரை சேர்த்ததை மறந்தார்கள். அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அவர்களுக்காகவே அவர் இறங்கி வந்து நின்றதை மறந்தார்கள். மன்னாவினால் போஷித்ததை மறந்தார்கள். காடைகளை கொடுத்ததை அவர்கள் நன்றியோடு கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். அவன் மட்டும் முறுமுறுக்கிறத விட்டுட்டு அவர் செஞ்சதெல்லாம் நினைச்சு 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 முழுசா நன்றி சொல்லிட்டு இருந்திருப்பான்னா 4 வருஷத்துக்கு 40 வருஷம் என்ன 4 வருஷத்துக்குள்ள உள்ள எல்லாரையும் ஒருத்தரும் சாகாம உள்ள கொண்டு சேர்த்திருப்பார். ஆமாவா இல்லையா? அதான் பைபிள் இல்லையே பாஸ்டர். அப்படி இல்லையே, நீங்களா இப்படி சொல்றீங்க பாஸ்டர், வேணா செஞ்சு பாருங்க. அல்லேலூயா. நன்றி செலுத்த வேண்டும். முறுமுறுப்புக்கு யாராவது ஒரு கம்ப்ளைனிங் ஆட்டிடியூடோட ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குன்னு வைங்க, எதை எடுத்தாலும் உடனே சில ஆட்களுக்கு யார் மேல கோவம் வரும் தெரியுமா? ஒரு சின்ன காரியம் தங்களுக்கு தப்பா நடந்தாலும் யார் மேல கோவம் வரும்? கரெக்டா சொல்றாங்க, ஆண்டவர் மேல கோவம் வரும். ஆண்டவர் மேல கோவம் வர்றதுக்கு உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட போயிட்டு கோவப்படுறதுக்கும் அவர் எனக்கு இப்படி முறுமுறுக்கிறதுக்கு we don't have any right whatsoever. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவருக்கு சில ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், வாழ்க்கையில விரக்திகள் வரும். அது நடுவுல இத்தனை காலம் என்னை நடத்தி வந்தீரே, சுமந்து வந்தீரே, இந்த சூழ்நிலையில உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரேன்னு சொன்னா அது நல்ல பிள்ளைக்கு அழகு. ஆமென். அல்லேலூயா. பெற்றோர் ஏதோ ஒரு நேரம் வாங்கி கொடுக்காததுக்காக, ஏதோ ஒரு காரியத்தை நோ சொன்னதுக்காக அவங்க செஞ்ச 1000 விஷயத்தை மறந்துட்டு முறுமுறுக்கிற பிள்ளைகள், அவர்களை குறித்து பெற்றோர் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஆனா சின்ன சின்ன காரியத்துக்கும் தேங்க்ஃபுல்லா இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க மேல பெற்றோருக்கு அலாதி பிரியமா இருக்கும். ஆமாவா இல்லையா? பெற்றோர் என்னை கேட்கிற பெற்றோர் ஆமான்னு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப நன்றியா இருக்கிற பிள்ளைங்க. சின்ன சாக்லேட் கொடுத்தா கூட பெற்றோர் நினைப்பாங்க ரொம்ப ஏமாத்திடலாம் ஈஸியா, அந்த பிள்ளை இல்ல, அந்த பிள்ளை நன்றியா இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு நெருக்கம், அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கூட பெற்றோர் ஆட்டோமேட்டிக்கா ஒரு நெருக்கத்துல இருப்பாங்க. என் பிள்ளை சின்ன விஷயத்துக்கு நன்றியா இருக்குது. ஆமென்.
அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கும் சின்ன சின்ன விஷயத்திற்கும் நன்றியாக இருப்பது கர்த்தரோடு உள்ள நெருக்கத்தை நமக்கு அதிகப்படுத்தும். சிறு சிறு காரியங்களுக்கும் இன்னொரு ரகசியமும் சொல்லுகிறேன். சிறு சிறு காரியங்களுக்கும் நாம் மனதார நன்றி சொல்லி பழகினால், சின்ன சின்ன விஷயத்திற்கும் மனதார நன்றி சொல்லி பழகினால், நாம் வேண்டிக் கொள்ளாத, நாம் எதிர்பார்த்திராத, நம்முடைய தகுதிக்கும் மிஞ்சின அதேக நன்மைகள் நம்மை தேடி வரும்படி ஆண்டவர் செய்வார். இதை என் வாழ்க்கையில அனுபவித்து நான் சொல்லுகிறேன். ஏன்னா நன்றி எறிதல் அவருக்கு பிடிக்கும். வசனத்துல தான் எழுத வச்சிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் பவுலை எழுத வச்சு, நன்றி எறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அவர் சும்மாவா எழுதுவார்? ஒரு வார்த்தை எழுதினாலும் அர்த்தம் இல்லாமல் எழுத மாட்டார் அவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல ஆண்டவரே, எங்க வாழ்க்கை இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ பரவாயில்ல, நான் இந்த நாள்ல இருந்து நாங்க நன்றி எறிதல் உள்ளவர்களா இருக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். We want to be grateful to you. We want to be grateful to you. எனக்கு அருமையானவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், சிறு சிறு காரியங்களுக்கும் நாம் மனதார நன்றி சொல்லி பழகினால், நன்றி உணர்வை வெளிப்படுத்தி கொண்டிருப்போமையானால், நாம் வேண்டிக் கொள்ளாத, நாம் எதிர்பார்த்திராத, நம்முடைய தகுதிக்கும் மிஞ்சின அநேக நன்மைகள் நம்மை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இதை நான் அனுபவித்தே சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, அனுபவித்து சொல்லுகிறேன். எனக்கு நான் எதிர்பார்த்திராத நன்மைகள் ஏராளம் கர்த்தர் செய்திருக்கிறது உண்டு. என்னுடைய தகுதிக்கு மிஞ்சின ஏராள காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். நான் வேண்டிக் கொள்ளாத அநேக நன்மைகளை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்து நான் அனுபவித்தவன். ஆகவே தைரியமாய் சொல்ல முடியும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றியா இருந்து பாருங்க. ஆமென். கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், கொடாதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுக்காகவும் நன்றி, நீர் பதில் கொடாத ஜெபங்களுக்காகவும் நன்றி. ஸ்தோத்திரம். அந்த பாட்டு நன்றி உமக்கு நன்றி, அந்த பாட்டில் சில நல்ல அழகான வரிகள் எல்லாம் கடைசியில் வரும். டக்குன்னு எனக்கு வரமாட்டேங்குது லிரிக்ஸ். ஓகே, போகட்டும். நன்றி மனப்பான்மை ஒருவருக்குள்ளே எப்படி அது உருவாக்கப்படும் என்றால், முதலாவது எதை செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். ஒன்று, நெவர் டேக் எனிதிங் ஃபார் கிராண்டட். நெவர் டேக் எனிதிங் ஃபார் கிராண்டட். இது எனக்குரியது, எனக்கு வந்து தான் ஆகணும், இது எனக்கே. அதாவது சம்டைம்ஸ் பீப்புள் ஃபீல் ஆப்ளிகேட்டட். ரொம்ப ரொம்ப எனக்கு இது நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிக்கிற மாதிரி கடவுள்கிட்ட என்ன செய்யக்கூடாது? டோன்ட் டேக் எனிதிங் ஃபார். எல்லாமே அவருடைய கிருபையினாலே உண்டானது, எல்லாம் அவருடைய தயவினாலே வந்தது என்கிற மனப்பான்மை நமக்குள்ளே வருமானால், எல்லாம் நீங்க கொடுத்தது. தாவீது சொல்றான் இல்லையா, ஆண்டவரே உம்மிடத்துல வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். அதை மறந்துடவே கூடாது. நன்றி உள்ள மனுஷன் தாவீது. நன்றி, அவனை ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னதுக்கு பல காரணம் உண்டு. அதுல ஒரு காரணம் இது, அவன் நன்றி உள்ளவன். அல்லேலூயா. எவ்வளோ இருந்தாலும், எவ்வளோ கொடுக்கும் போதும் அவன் சொன்ன, ஆண்டவரே இது ஒண்ணுமே எனக்குள்ளது கிடையாதுப்பா, அவனுக்கு தெரியும் ஆட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவன் அப்படின்னு. என்கிட்ட இருக்கிற எல்லாம் நீர் கொடுத்தது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்த குடும்பம் நீர் கொடுத்தது, எனக்கு கொடுத்த பிள்ளைகள் நீர் கொடுத்தது, எனக்கு கொடுத்த வருமானம் நீர் கொடுத்தது, எனக்கு கொடுத்த பலன் நீர் கொடுத்தது, எனக்குரிய ஜீவ சுவாசம் நீர் கொடுத்தது, எனக்குரிய படிப்பு நீர் கொடுத்தது, எனக்குரிய திறமைகள் நீர் கொடுத்தது, எனக்கு வந்த வாய்ப்புகள் நீர் கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதான் தாவீது சொன்னா, உம்மிடத்துல வாங்கி உம்மிடத்துல கொடுத்தோம். So when we don't take things for granted, thankfulness will develop within us. அடுத்தது, when we change our perspective of life, changing our focus from what we lack from what we have. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிற கண்ணோட்டத்தை மாற்றும் போது, சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, வாழ்க்கையில இல்லாததையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயா எனக்கு இது இல்லையே, அவங்களுக்கு அது இருக்கு, எனக்கு இது இல்லையே, அவங்களுக்கு அது நடந்துருச்சே, எனக்கு இது நடக்கலையே, அவங்களுக்கு அது கிடைச்சிருச்சே, எனக்கு இது கிடைக்கலையே, இல்லாதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா நன்றி மனப்பான்மை ஒருபோதும் வராது. நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் சம்படி எல்ஸ். யாரு கூட உங்களை என்ன செய்யக்கூடாது? ஒப்பிட்டு பார்க்க கூடாது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அங்கே நன்றி மனப்பான்மை வரும். லக்னோவில் டீன் சேலஞ்ச், அதுக்கு இன்சார்ஜ் ரிஹாப் சென்டர், அது ட்ரக் டி அடிக்ஷன் சென்டர், அதை நடத்துறது டாக்டர் வர்கீஸ். அவர் ஒரு மெடிக்கல் டாக்டர். அவரை நான் 2001 மசூரியில் சந்தித்தேன். அவர் ஒரு செமினாருக்கு வந்திருந்தார். அப்போ அவர் சொன்னதான ஒரு சாட்சி இன்னமும் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு நாள் இதை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது குளிருக்குள்ள ஒரு மனுஷன் முடங்கி படுத்து கிடக்கான், ரோட்டு ஓரமாக படுத்து கிடக்கான். இவர் யாருனாலும் போய் சுவிசேஷன் சொல்லுவார். அங்கே அவர் யூபியில் இருக்கிறார், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறாரு. அங்கே இந்த ட்ரக் அடிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. லக்னோவில் இருக்கிறார். ட்ரக் அடிக்ஷன்னா அந்த போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவங்க. இவனை பார்த்த உடனே தெரிஞ்சது, ஒரு மாதிரி இருக்கிறான், வித்தியாசமாக இருக்கிறான்.
அவன் சுகவீனமாக இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி, இவர் ஒரு மெடிக்கல் டாக்டர், அதனால பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. முதல்ல அவன்கிட்ட போய் பேச்சு கொடுத்தாரு. அவனை காலகட்டத்தில் உட்காந்து அவன்கிட்ட போய், எப்பா நீ உன் பேர் என்ன பண்ணுற, என்ன ஏதுன்னு பேச்சு கொடுக்கும்போது அவன் மெதுவாக தன்னோட கதையை சொல்ல ஆரம்பித்தான். இவரும் கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருந்ததுனால கதையை சொல்ல ஆரம்பித்தான். வாழ்க்கையில் ஒன்றுமே சரியா இல்லை, அது சரியா இல்லை, இது சரியா இல்லை, எல்லாம் வாழ்க்கையில் நடந்த எல்லா நெகட்டிவ் காரியத்தையும் வரிசையாக பட்டியலிட்டு ஒரு அரை மணி நேரம் சொல்லிட்டு, இது எல்லாத்த விட மோசமானது ஒன்று இருக்கு என் வாழ்க்கையில், எனக்கு அதுக்கு அதனால இப்படியே நான் செத்து போயிட வேண்டிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், எனக்கு HIV பாசிட்டிவ். இவர் கொஞ்சம் ஹியூமரான ஒரு மனுஷன். இவர் கொஞ்சம் ஹியூமர்னா என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்ல தமாஷ் பண்ணுற ஜோக் அடிக்கிற மனுஷன். அவர் அவனை பார்த்து சிரிச்சிட்டு சொன்னார், எப்பா என்னப்பா எல்லாம் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க, உன் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் இருக்குப்பா, HIV பாசிட்டிவ்ப்பா, அந்த ஒரு பாசிட்டிவ்காக சந்தோஷப்படப்பா. ஏன்னா இவர் என்ன செய்ய போகிறாருன்னு அவருக்கு தெரியும். அவனை டீன் சேலஞ்சு கூட்டிகிட்டு வந்தார், ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, நல்ல சாப்பாடு கொடுத்தாரு, நல்ல வசனத்தை சொல்லி கொடுத்தாரு, கவுன்சிலிங் கொடுத்தாரு. இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது அந்த அந்த இன்சிடென்ட் நடந்து 3 வருஷம் ஆச்சு. அவர் சொன்னார், இப்போ அவன் ட்ரக்லேருந்து ஃப்ரீ ஆகிட்டான், அவன் ஹீ இஸ் நவ் ஹேல் அண்ட் ஹெல்தி. அந்த மனுஷன் எப்படி இருக்கான்னு சொன்னார், ஹேல் அண்ட் ஹெல்தி, நல்லா இருக்கிறான், இன்றைக்கி நல்ல உயிரோடு இருக்கிறான், நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறான், எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறான், எங்கள் கூட தான் இருக்கிறான் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது சொன்னார், டோன்ட் ஆல்வேஸ் லுக் அட் த நெகட்டிவ்ஸ் இன் யோர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் எல்லாம் எதிர்மறையாகவே பார்க்கும் பொழுது இருதயத்தில் நன்றி உணர்வு வராது. கர்த்தர் செய்த நன்மைகளை பார்க்கும் பொழுது. இந்த சம்பவத்தை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, அதில் கூட அவர் பாசிட்டிவாக பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அந்த அந்த கன்விக்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காரு பாருங்க. எதுலனாலும் எதை பார்க்காத, நெகட்டிவாக பார்க்காத, அதுலேருந்து என்ன செய்ய முடியும் அப்படின்றத பாரு அப்படின்ற ஒரு கன்விக்ஷனோடு அவர் இந்த மனுஷன் இருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு சிறிய வேத சம்பவத்தில் இருந்து 5 சிறு குறிப்புகளை உங்களுக்கு வேகமாக நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரையிலான இறை வசனங்களை நாம் பார்க்கலாம். எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. லூக்கா 17:11 19 நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாய் நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவரும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நமக்கெல்லாம் தெரியும், இந்த வேத பகுதி தெரியும், இந்த வேத பகுதி பின்னணியும் தெரியும். யூதர்கள் ஒருபோதும் சமாரியர்களோடு கலந்து இருக்க மாட்டார்கள். இவங்க கலந்து இருக்கிறதுக்கு இவங்களை பண்ணது என்ன தெரியுமா? அவங்களுக்கு வந்த குஷ்டரோகம். 9 குஷ்டரோகிகள் யூதர்கள், ஒருத்தன் சமாரியன், ஒருவன் சமாரியன். இந்த 10 பேருமே இயேசுநாதர்ட்ட வந்து என்ன செஞ்சாங்க? சுகம் பெற்றார்கள். சொல்லுங்கள், சுகம். 10 பேரும் சுகம் பெற்றான். நியாயப்படி என்ன செஞ்சிருக்கணும்? 10 பேரும் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கணும் இல்லையா? இப்போ அந்த 9 பேரும் போயிட்டான், டாட்டா காட்டிட்டு போயிட்டான். இன்னைக்கும் பர்சன்டேஜ் அப்படி தான் இருக்குது இல்லையா? ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சிருப்பார், நன்மை மட்டும் வாங்கிட்டு இயேசுநாதருக்கு டாட்டா பை பை, சபைக்கு டாட்டா பை பை. சபை மூலமாக எவ்வளோ நன்மை கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு, எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் உயர்த்தி வச்சிருப்பாரு. இவாஞ்சல் ஏஜிக்கு டாட்டா பை பை, போங்க, யாருக்கு நஷ்டம்? ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? எதுக்கு சொல்றேன்? The heart of thankfulness must be there. 9 பேர் போயிட்டான், டாட்டா காடி, அவன் திரும்பி வரவே இல்லை. இந்த ஒருவன் மாத்திரம் திரும்பி வருகிறான். லூக்கா 17:16 ஸ்தோத்திரம், ஒருவன் மாத்திரம் திரும்பி வருகிறான். ஒருவேளை அந்த மற்ற 9 பேரும் யூதர்களா இருந்தபடினாலே probably they thought they were what to say, they felt that healing was their due. தங்களுக்கு சுகம் கிடைக்கிறது, தாங்க யூதர்களா இருந்ததுனால சுகம் கண்டிப்பா தங்களுக்கு கிடைக்க வேண்டியது தங்களுடைய உரிமை என்று சொல்லி ஒருவேளை அவர்கள் நினைத்து போயிருக்க கூடும் என்று சொல்லி ஒரு பண்டிதர் சொல்லுகிறார். 17ஆம் வசனத்துல இயேசுவோட பெருந்தன்மை,
குணமானவர்கள் 10 பேர் அல்லவா அப்படின்னு கேட்கிறார். இயேசுநாதருக்கு தெரியுமா தெரியாதா? 10 பேரும் குணப்படுத்த போறோம்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். இதுல 9 பயல்கள் வரமாட்டான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. ஆனாலும் சுகம் கொடுத்தாரா இல்லையா? அது எதை காண்பிக்கிறது? என் இயேசுடைய பெருந்தன்மையை காண்பிக்கிறது. அவர் பெரிய மனசுள்ளவருங்க. He has a big heart. இவன் 9 பேர் நன்றி கெட்டவனா இருப்பான் தெரிந்தாலும் ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. அதனாலதான் நிறைய நேரத்தில் ஆண்டவர் ஏதோ உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நிறைய கொடுக்குறாருன்னு ஏமாந்துடக்கூடாது. ஓ, எங்கள் லைஃப் அப்ரூவ் பண்ணிட்டாரு, நல்ல 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 கோடி கணக்கில் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவு இல்லாமல் வச்சிருக்கிறாரு, அதனால எங்கள் லைஃப் ஏசுநாதர்ட்ட நல்லா இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. நம்மை நாமே ஏமாற்றி விடக்கூடாது. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். எவ்வளோ நன்றி இருக்குது, எவ்வளோ தாழ்மை இருக்குது. ஸ்தோத்திரம். எவ்வளவு நன்றி இருக்குது, எவ்வளோ தாழ்மை இருக்குது, அவருடைய குணாதிசயத்தோட பிரதிபலிப்பு எப்படி இருக்குது, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். Ingratitude did not deny Christ's mercy to the 9, but it did deprive them of fellowship with him. இவங்க நன்றி இல்லாததுனால ஆண்டவருடைய இரக்கம் அவர்களுக்கு கிடைக்காமல் இல்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய இரக்கம் நன்றி உள்ளவனுக்கும் இருக்குது. நன்றி, அதுதான் அதுக்கு பேர் இரக்கம். ஆமாவா இல்லையா? நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் மழையை வர்ஷிக்க பண்ணி சூரியனை எல்லாருக்கும் உதிக்க செய்கிறாரு. அவர் நல்லவனுக்கு மாத்திரம் தான் சூரியனை உதிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? நினைச்சா பண்ண முடியும். அவரால் முடியுமா முடியாதா? கோசேன்ல மட்டும் வெளிச்சமும் தேகத்துல காரியங்களும் வைக்க முடியும்னா நினைச்சா முடியும் அவரால். ஆமென், அல்லேலூயா. ஆனா அவரை பாருங்க, அவர் இரக்க குணம். இந்த இரக்க குணம் அவர்கள் எல்லாத்துக்கும் விடுதலை கொடுத்தது. ஆனால் அவர்களுடைய நன்றியற்ற தன்மையினால இயேசுவோடு கிடைத்திருக்கக்கூடிய லைஃப் லாங் உறவை அவர்கள் இழந்து போனார்கள். இப்ப நஷ்டம் யாருக்கு? இயேசுட்ட ஒட்டி இருக்கிறதுனால இயேசுவுக்கு லாபமா, ஒற்ற ஆட்களுக்கு லாபமா? ஒற்ற ஆளு. இயேசு விட்டு வெளியே போறதுனால நஷ்டம் யாருக்கு? இயேசுவுக்கு நஷ்டமா, வெளியே போற ஆளுக்கு நஷ்டமா? வெளியே போற ஆளு தான் நித்திய நஷ்டம். நித்திய நஷ்டம். அது அழுத்தி சொல்லணும், நித்திய நஷ்டம். நித்திய நஷ்டம் அது. ஸ்தோத்திரம். இழக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. He is self sufficient. God is self sufficient. நம்ம மேல உள்ள இரக்கத்தினால மனுஷங்களை அவர் அரவணைக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் யார்கிட்ட காட்டுங்க? ஆசாரியர்கள்ட்ட காட்டுங்க. ஆசாரியர்கள்ட்ட காட்ட போற வழியில் அவங்களுக்கு சுகம் ஆயிடுச்சு. ஏன் சொன்னார்னா, லேவியர் ஆகமத்தில் 13 அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதில் மெஜாரிட்டி 90% அங்கே யூதர்களாக இருந்தாங்க. அவர்களுடைய முறைமைப்படி ஆசாரியர்கள் பார்த்து அவங்க சர்டிஃபை பண்ணாதான் இவங்களுக்கு முழுசாக ஹீல் ஆயிடுச்சு, இந்த குஷ்டரோகம் முழுமையாக சுகமாகி விட்டது என்று சொல்லி ஆசாரியர்கள் ஒரு சர்டிபிகேட் கொடுத்தால்தான் அவர்கள் மறுபடியும் அவர்கள் சமுதாயத்திற்குள்ளே வர முடியும். இல்லை என்றால் பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கணும். இப்போ அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டாங்க. அவங்க ஆசாரியர்கள்ட்ட போய் காட்டிட்டாங்க. போகிற வழியில் சுகம் ஆன உடனே இவன் ஓடி வந்துட்டான். யாரு? சமாரியன். இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிற காரியங்கள் என்ன? வேகமாக சொல்ல முடியும். முதலாவது, கிராட்டிடியூட் ஆல்வேஸ் ப்ளீசஸ் காட். நன்றி மனப்பான்மை எப்போதும் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. பிரியமான ஒன்று. நன்றியாக இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பெற்றோர்கள் செய்த நன்மைக்கு ஒரு நன்றியும் காட்டாமல் குறை கூறுகிற பிள்ளைகளை குறித்து பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் பெற்றோர்களுக்கு நன்றியாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த இடத்துல ஜீசஸ் அப்ரிஷியேட்டட் திஸ் மேன். இயேசு இந்த மனிதனை பாராட்டுகிறார். அவனுடைய நன்றி மனப்பான்மை பாராட்டுகிறார். பாராட்டி மற்ற 9 பேரோடு இவன் எப்படி தனித்து நிற்கிறான் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்திலே காண்பிக்கிறார். பாருங்க, குணம் பெற்றவர்கள் சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒளிய வேறொருவனும் திரும்பி வர காணோமேன். இவனை வித்தியாசப்படுத்தி காட்டிட்டார். பாருங்க, என்ன ஒரு டெஸ்டிமனி. ஆண்டவர் நம்மை பற்றி சந்தோஷப்பட்டு சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கலாம் மேலான சாட்சி இந்த உலகத்தில் வேற எங்கேயும் பெற முடியாது. அல்லேலூயா. இயேசு நம்மை குறித்து சந்தோஷப்பட்டு சொல்லுகிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் மேலான சாட்சி இந்த உலகத்தில் வேற எவரும் கொடுக்க முடியாது. அது அவருக்கு பிரியமா இருந்துச்சு. சொல்லிட்டார் பாருங்க, சொல்லிட்டார், வாயை திறந்துட்டார், டக்குன்னு சொல்லிட்டார். பார்த்து இட் ப்ளீசஸ் ஹிம்.
நம்ம நன்றியா இருப்பது அவரை பிரியப்படுத்தும். ரெண்டாவது, gratitude shows a heart of contentment. கர்த்தர் மீதான மன ரம்மியத்தை நம்முடைய நன்றி மனப்பான்மை வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் மீதான மன ரம்மியத்தை, ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற எல்லாவற்றிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாத்துலையும் நான் திருப்தியா இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் திருப்தியா இருக்கிறேன்? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் நான் திருப்தியா இருக்கிறேன்ப்பா, நன்றிப்பா. சொல்லுங்க, மனதார சொல்லுங்க, நன்றி நன்றிப்பா, நான் திருப்தியா இருக்கிறேன்ப்பா, நான் திருப்தியா இருக்கிறேன், நன்றி. எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி, எனக்கு தந்திருக்கிறவைகளுக்காக தந்தவைகளுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கண்டென்ட்மெண்ட், மன ரம்மியம் இருக்கணும். ஒரு மனுஷன் அவனுக்கு நல்ல ஒரு ஷூஸ் இல்லைன்னு சொல்லி முறுமுறுத்துட்டே இருந்தான் ஆண்டவர்கிட்ட. எனக்கு என்ன ஆண்டவர், எனக்கு ஷூ கொஞ்சம் பிஞ்சிட்டு வருது ஆண்டவரே, பிஞ்சிட்டு வருது ஆண்டவரே, எனக்கு ஏன் ஒரு நல்ல ஷூ உனக்கு வாங்கி கொடு, எனக்கு காசு இல்லை, எனக்கு நல்ல ஷூ வாங்கி கொடுக்க முடியாதான்னு சொல்லி இவனுக்கு உள்ளேயே பொறுமிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் காலையில் போகும்பொழுது அங்கே ரோட்டு ஓரத்தில் ஒத்த கால், ஒரு கால் இல்லை, இங்கேருந்து இவ்வளோ கீழே இல்லை, ஒரு காலில் நின்றுட்டு ஒருத்தன் ஐயான்னு சொல்லி பிச்சை கட்டிட்டு இருக்கிறான். இதை பார்த்த உடனே உனக்கு மண்டையில் உரைச்சிது. நான் ஷூ இல்லைன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஷூ இல்லைன்னு ஆண்டவர் மேலே மனத்தாங்கல் அடைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேனே, இங்கே கால் இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறானே, ஆண்டவரே எனக்கு கொடுத்த 2 காலுக்காக நன்றின்னு கண்ணீரோட மனம் திரும்பினா. அப்போ நீங்கள் கொடுத்த எல்லாத்துக்கான இந்த பிஞ்ச ஷூக்காகவும் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிட்டானா. அல்லேலூயா. மன ரம்மியம். எத்தனை பேர் நம்ம அப்படி நன்றி சொல்லியிருக்கிறோம்? எனக்கு இருக்கிறது இதுக்காக நன்றி ஆண்டவரே, இன்னைக்கு இருக்கிற பலனுக்காக நன்றி ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிற நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. எலும்பின உடனே எனக்கு கையெல்லாம் நல்லா வருது ஆண்டவரே, எலும்பின உடனே நடக்க முடியுது ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சின்ன சின்ன காரியத்துக்கும். ஸோ இட் ஷோஸ் கண்டென்ட்மெண்ட். எல்லாம் எனக்கு திருப்தியாக இருக்கிறேன், அதுதான் கண்டென்ட்மெண்ட். மூன்றாவது, கிராட்டிடியூட் ஷோஸ் அ பர்சன்ஸ் ஹியூமிலிட்டி. நன்றி மனப்பான்மை ஒருவரது தாழ்மையை காண்பிக்கிறது. தாழ்மை. இந்த மனுஷன் வந்து he wanted to say a big thank you, வந்து பாதத்தில் விழுகிறான். யார் பாதத்தில்? இயேசுவின் பாதம். சொல்லுங்க, முடிச்சிருவேன், பயப்படாதீங்க. இயேசுவின் பாதத்தில் விழுகிறான். விழுந்து அது எதை காண்பிக்கிறது? அவனுடைய தாழ்மையும் நன்றி உணர்வும் தாழ்மையும் சேர்ந்து அப்படியே வந்து அவர் பாதத்தில் விழ வைக்கிறது. எத்தனை பேர் தனி ஜெபங்களில் தேவனுடைய பாதத்தில் விழுந்து ஜெபித்த அனுபவம் இருக்குது? கையை கூட தூக்க வேண்டாம், அந்த அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். தனியாக யாருக்கு முன்னாடி நம்ம அதை யாருக்கு முன்னாடியும் செய்ய வேண்டியதில்லை. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதிலளிக்கிறவர். இன்சைடு. சில நேரங்களில் நம்ம இங்கே நின்றுட்டு இருப்போம், ஆனால் இருதயத்தில் சாஷ்டாங்கமாக விழுவோம் ஆண்டவர்கிட்ட ஆராதிக்கும் போது. உண்மைதானே? இங்கே எழுமி நின்று ஆராதிப்போம், ஆனால் இருதயத்தில் அவருடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்திருப்போம். அதுதான் தாழ்மை. பிரியமானவர்களே, அந்த தாழ்மையை காண்பிக்கிறது. நான்காவதாக, நன்றி மனப்பான்மை நாம் ஆண்டவரை ஆராதிக்க தூண்டுகிறது. It enables us to worship God. 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் அதே தான். வந்து அந்த தாழ விழுகிறது எதை குறிக்கிறது? ஆராதிப்பதை குறிக்கிறது. முகங்குப்புற விழுந்து அவரை வணங்குவது, அவரை ஆராதிக்கிறதை குறிக்கிறது. கடைசியாக, gratitude brings added blessings. நன்றி மனப்பான்மை இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். இன்னும் ஏராளமான ஆசீர்வாதம். நன்றி மனப்பான்மையோடு இருந்து பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி நினைக்காத, எதிர்பார்க்காத, நம்முடைய தகுதிக்கு மிஞ்சின, அந்த வார்த்தை நான் திரும்பவும் அழுத்தமாக சொல்கிறேன், நம்ம ஒவ்வொருவருடைய தகுதிக்கும் மிஞ்சின சில ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். வெளி தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். ரோட்டு ஓரத்தில் வயதான ஒரு மனுஷன் படுத்து கிடக்கிறான். அவன் பேர் ஜாக். ஒரு நாள் காலையில் ஒரு 11 மணிக்கு யாரோ தட்டுறாங்க. பார்த்தா ஒரு மிடில் ஏஜ் லேடி, ஒரு நடுத்தர வயது மிக்க பெண்மணி, விலை உயர்ந்த ஆடை அடைஞ்சிருக்கிறா. நல்ல ஒரு பெரிய அழகான ஒரு ஒரு ஹேண்ட்பேக் போட்டிருக்கிறா. ஒரு காரில் வந்து இறங்குறா. பார்த்தாலே தெரியுது நல்ல ஒரு படித்த பணம் படைத்த ஒரு பெண்மணின்றவன். தட்டி, ஜாக் கெட் அப். இவனுக்கு ஆச்சரியப்படுறான், இவன் பேர் எப்படி தெரியும் இந்த அம்மாவுக்கு அப்படின்னு. எழும்புறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணும்போது பக்கத்தில் பார்த்துட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஓடி வர்றாரு. மேம், எனி ப்ராப்ளம்? ஏதாவது பிரச்சனையா? நோ 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 நோ, அவனை கொஞ்சம் என் கூட, நான் தமிழில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறேன், எழுப்புங்க, என் கூட அவனை எழுப்பி விடுங்க, இவரை எழுப்புங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த அம்மாவும் அந்த போலீஸ்காரரும் சேர்ந்து அந்த ஆளை எழுப்பி தூக்கி நிப்பாட்டி விட்டுறாங்க. ரோடை கிராஸ் பண்ணி விட்றாங்க. ரோடை கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், அங்கே சமுதாயத்தில் நல்ல உயர்ந்த அந்தஸ்துன்னு சொல்லப்படுகிற ஆட்கள் வரக்கூடியதான ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ரெஸ்டாரண்ட் மேனேஜர் ஓடி வர்றான். ஓடி வந்து கத்துறான்,
என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஆளெல்லாம் எங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்தா எங்களோட கஸ்டமர்ஸ் திருப்பி உள்ள வர மாட்டாங்க, வெளியே கொண்டு போவேன். உடனே அந்த லேடி, அந்த பெண்மணி அந்த மேனேஜரை பார்த்து சொல்றா, இந்த தெருவோட முக்கில் ஒரு பெனிலோப்ஸ் எடி அண்ட் அசோசியேட்ஸ்னு ஒரு பேங்கிங் ஃபார்ம் இருக்குது, ஒரு பெரிய ஒரு வங்கி நிறுவனம் இருக்குது, தெரியும்ல? தெரியும். அந்த நிறுவனத்திலேருந்து வாரத்துக்கு ஒரு முறை அங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாம் வந்து இங்கே ஒரு ஸ்பெஷல் லஞ்சோ ஸ்பெஷல் டின்னரோ செய்கிறதுனால உனக்கு நிறைய லாபமும் உனக்கு வருதில்ல அந்த பேங்க் மூலமாக. ஆமாம், அதுவும் தெரியும். அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு உடனே இவன் அந்த தன்னோட கார்டு எடுத்து காட்டுவா. அந்த பேங்கிங் ஃபார்மோட ஓனர் நான் தான். அவன் ஸ்டன்னாகி நிற்பான் அந்த மேனேஜர். மேம், வாட் ஷுட் ஐ டூ? என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க? இந்த மனுஷன் அந்த டேபிளில் கொண்டு உட்கார வை. டேபிளில் போய் உட்கார வைப்பான். ஜாக்குக்கு ஒன்றும் புரியாது, இப்படியே பேந்த முழிச்சிட்டு இருப்பார், என்ன நடக்குன்னே புரியலை. அப்போ ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி அவனுக்கு கொடுக்க சொல்லி ஒரு சாப்பாடு கொடுக்க சொல்கிறா. சாப்பாடு ஓடி வந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த போலீஸ்காரர் நக்கலாக சிரிக்கிறார். அந்த மேனேஜரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுது இந்த அம்மா அப்படின்றாரு. மெதுவாக ஜாக்கிட்ட வர்றா அந்த பெண்மணி வந்து, ஜாக், டு யூ ரிமெம்பர் மீ? என்னை ஞாபகம் இருக்குதா? அப்படியே பார்க்குறாரு. இல்லை, சில வருஷங்களுக்கு முன்னால் நான் வாலிப பெண்மணியாக இருந்தபோது வேலை தேடிட்டு இருந்தேன், வேலை இல்லை, கையில் இருந்த பணமும் செலவழிஞ்சிருச்சு. நான் வீடு வாடகைக்கு இருந்த இடத்துல வீட்டு ஓனர் என்னை காலி பண்ண சொல்லிட்டாரு. வேலையும் இல்லாமல் கையிலே பணமும் இல்லாமல் இதுபோல ஒரு குளிரான நாளிலே என்னுடைய ஜாக்கெட்டை போர்த்து கொண்டு இந்த தெரு வழியாக நான் நடந்து வந்தேன், அழுது கொண்டே நடந்து வந்தேன். பசி, வாங்கி சாப்பிட்றதுக்கு காசு இல்லை. அப்போது இந்த ரெஸ்டாரண்ட் இதோட கொஞ்சம் சின்னதாக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து ஏதாவது வேலை இருக்குமா, எனக்கு பசி அடக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக எனக்கு ஏதாவது சின்ன வேலை இருந்தால் போட்டு கொடுங்க, எனக்கு பசிக்குது, அந்த வேலை செய்து நான் சாப்பிடுகிறேன் என்று சொன்னபோது நீ அந்த கவுண்டரில் நின்றுட்டு இருந்த. என்னுடைய நிலைமையை பார்த்த உடனே நீ எனக்காக ஒரு பெரிய பீஃப் ஸ்டேக் ஒன்று ஆர்டர் பண்ணி ஒரு பெரிய கப் ஆஃப் காஃபி ஆர்டர் பண்ணி இதே டேபிளில் என்னை உட்கார வச்சு என்னை சாப்பிட வச்ச ஜாக். இப்போ ஞாபகம் இருக்கா? அப்படி ஜாக் பார்க்குறான். ஐ திங்க் ஐ ரிமெம்பர். நான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்கிற மாதிரி இருக்குது. எஸ், நான் செஞ்ச மாதிரி ஞாபகம் இருக்குது. அப்போ நான் பயந்தேன், கையில் காசு இல்லைன்னு பயந்தேன். அப்போ தான் நீ உன்னுடைய பாக்கெட்லேருந்து உன்னோட காசை எடுத்து எனக்கு பதிலாக நீ அங்கே பே பண்ண, அதையும் நான் பார்த்தேன். அன்றைக்கு மதியானம் நான் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு வெளியில் நடந்து போகும் பொழுது ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிகிட்டே போனேன், எனக்கு ஏதாவது வழியை தரங்க. அன்னைக்கு சாயங்காலமே எனக்கு ஒரு இடத்துல ஆண்டவர் கடவுள் வேலை கொடுத்தாரு, ஏசுநாதர் வேலை கொடுத்தாரு. அந்த வேலையை நான் உண்மையாக செஞ்சேன், கடினமாக உழைச்சேன். இன்றைக்கி இந்த அளவுக்கு ஏசுநாதர் உயர்த்தி இருக்கிறாரு சொல்லிட்டு தன்னோட விசிட்டிங் கார்டை அவர் கையில் கொடுத்து, நாளைக்கு காலையில் இந்த அட்ரஸ்க்கு என்னை வந்து பாரு, என்னோடய மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன், எங்கள் ஆஃபீஸ்லேயே உனக்கு தங்குறதுக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணிட்டோம், உனக்கு நாளைக்கு உடுத்துறதுக்கு வேண்டிய உடைகள் தருவாங்க, உனக்கு சின்ன ஒரு வேலையை அங்கே போட்டு கொடுத்து உன் வயசுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு சின்ன வேலை, அதை விட ஜாஸ்தியான சம்பளமும் நான் உனக்கு கொடுத்து 3 நேர உணவும் உனக்கு அங்கே வைத்து கொடுத்து நீ இருக்கிற காலமெல்லாம் உன்னை நான் பார்த்து கொள்ள போகிறேன் என்று சொன்னபோது ஜாக்கோட கண்களில் தார தாரையாக கண்ணீர். தெரு ஓரத்தில் யாரும் கவனிப்பாரட்டு படுத்து கிடந்தவன். அவன் கேட்பான், மேம், ஹவு கேன் ஐ தேங்க்யூ? நான் உனக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? அவர் சொன்னார், நீ எனக்கு நன்றி சொல்லாத, tell thanks to Jesus, he led me to you. இயேசுநாதருக்கு நன்றி சொல்லு. இந்த இயேசுநாதர் எனக்குள்ள ஒரு நன்றி உணர்வை கொடுத்திருந்ததுனாலே நான் உன்னை தேடி வந்தேன். அந்த மனுஷனும் ஒரு நன்றி உள்ள மனுஷன். அவன் கேட்குறான், ஹவு கேன் ஐ தேங்க் யூ? இந்த நன்றி உள்ள நன்றி உணர்வுள்ள நன்றி எண்ணம் கொண்ட இந்த சகோதரியும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினாரு. நன்றி உணர்வு உள்ளே அவன் காட்ட வழி இல்லாவிட்டாலும் உள்ளே அந்த நன்றி உணர்வை வைத்து கொண்டிருந்த அவனுக்கும் ஒரு ஆசீர்வாதம் அவனை தேடி வரும்படி ஆண்டவர் அந்த நாளிலே செய்தார். அவன் கேட்டான், ஹவு கேன் ஐ தேங்க் யூ? எனக்கு அருமையானவர்களே, நன்றி உணர்வு ஆண்டவருக்கு பிரித்தமான ஒரு உணர்வு. ஆகவே நன்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கு அர்ப்பணித்து என் காலம் பூரா நன்றியாக இருப்பேன். ஆண்டவரை எல்லாரும் எழுப்பி நிற்கலாம்.